ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணனது பேரொரு கருணையினாலே அனைவருக்கும் சொந்த வீடு அமையணும். அது ஒரு மாளிகை போல இருக்கணும். எல்லா வசதிகளும் இருக்கணும். அங்கே வண்டி வாகனங்கள் இருக்கணும். அதற்கு என்ன, இந்த கதையை கேட்கணும். ஸ்ரீனிவாசன் வெங்கடேசன் அந்த வைகுந்தநாதன் பூமியிலே இறங்கி வருகிறார். இறங்கி வந்ததுமே அவருக்கு ராமாவதாரத்திலும் கிருஷ்ணாவதாரத்திலும் இருக்கக்கூடிய தாய் தந்தைகள் யாரு? தேவகி வசுதேவர், தசரத மகாராஜா, கௌசலை. அவங்க இந்த பிறவியில ஒரு புற்றாகவும் ஒரு புளிய மரமாகவும் மாறிவிட்டார்கள். சரி, தான் மகன் வெயிலில் சிரமப்படக்கூடாதே அப்படின்னு ஒரு கருணையினால. இப்போவுமே நம்ம என்ன சொல்றோம்? பிடிச்சா புளியங்கொம்பா பிடிக்கணும் சார் அப்படின்றோம், பணங்காசு வரணும்னா. அப்போ அந்த புளிய மரமாக மாறிவிட்டார். அதுதான் அங்க திருப்பதியில ஸ்தல விருட்சம். அந்த தல மரத்துக்கு கீழே நம்ம வெங்கடேச பெருமாள் தவத்திலே இருக்கிறார். மகாலட்சுமியை நோக்கி தவம் செய்கிறார். அப்பொழுது பங்காரு லக்ஷ்மி ராவம்மா அப்படின்னு, அதாவது பொன்மயமான மகாலட்சுமியே வந்துவிடு அம்மா, பொன்மயமான மகாலட்சுமியே, தங்க நிறத்தவளே அம்மா மகாலட்சுமி வந்துவிடு, தாமரை பூவில் அமர்ந்த லக்ஷ்மியே வந்துவிடு அப்படின்னு சொல்லிட்டு, அப்பொழுது அந்த மகாலட்சுமியை மீண்டும் மீண்டும் அழைக்க அங்கே வகுல மாளிகை அப்படின்னு சொல்லி பராசக்தியின் அம்சமாக அவருக்கு ஒரு தாய் தோன்றுகிறாள், வளர்ப்பு தாய். அந்த வகுல மாளிகை சொல்கிறாள், அப்பா நீ நம்ம குடிசைக்கு வாப்பா அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. ஏனென்று சொன்னால் மகாலட்சுமி தற்பொழுது கொல்ஹாப்பூரிலே தவத்திலே இருக்கிறார், மகாராஷ்டிராவில். அதனால்தான் மகாராஷ்டிராவில் அவ்வளவு பெரிய செல்வங்கள் பெருகி கொண்டே இருக்கின்றன. அப்போ அம்மா லக்ஷ்மி பாரம்மா அப்படின்னு பாடிட்டே போறாங்க. போன உடனே அந்த குடிசையில் அமர்ந்த உடனே அம்மா பகுலா மாளிகைக்கு சொல்கிறார், அம்மா செல்வம் நிலைக்கணும்னா என்ன செய்யணும்? ஒரு வீட்டு வாசலில் நிலைக்கதவு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பல பேர் வீட்டில் நிலையே இருக்காது, எல்லாமே ஸ்டீல் கேட் மாதிரி வந்துருச்சு. இருந்தாலும் வீட்டிற்குள் நுழையும் பொழுது அந்த கதவின் பெயர் குலதெய்வம் அப்படின்னு பேர். பலருக்கும் என் குலதெய்வம் தெரியவில்லையே, ஜாதகத்தில் 5ஆம் இடம் பேர் குலதெய்வம், என் குலதெய்வம் தெரியலையேன்னு வருந்துவாங்க. அவங்க தினமும் தன் வீட்டிற்குள் நுழையும் பொழுது, அது வாடகை வீட்டாக இருக்கட்டும், சொந்த வீடாக இருக்கட்டும், ஹோட்டல் ரூமாக இருக்கட்டும், நமக்குன்னு தங்க ஒரு இடத்தை தந்திருக்கிறார் அல்லவா இறைவன். இறங்கும்போது அம்மா என் குலதெய்வமே ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே நுழையணும். அப்போது செல்வம் நிலைத்திருக்கும். அதனால தான் அது பேர் என்ன கதவு? நிலைக்கதவு அப்படின்னு பேர். அடுத்தது, ஒருவர் தூங்கும் அறையில் உள்ள கதவு, அதுக்கு பெயர் மகாலட்சுமின்னு பேர். சிலர் வீட்டில் பெரும் திரைச்சீலைகள் தான் இருக்கும், அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஸ்க்ரீனையும் வணங்கலாம், அதுக்கு பேர் மகாலட்சுமின்னு பேர். பெரிய லெவலில் பணங்காசு சேர துவங்கிடும். மூன்றாவதா ஒன்று உண்டு, நாம் அன்னம் சாப்பிடும் இடம். இந்த அன்னம் சாப்பிடும் இடத்திற்கு பேர் அன்னலக்ஷ்மி அப்படின்னு பேர், அங்கே இருக்கிற கதவுக்கு பேர். யார் ஒருவர் தினமும் தன் வீட்டிலே ஒவ்வொரு அறையில் நுழையும் பொழுதும் அந்த அறைக்குரிய தேவத்தையை நினைக்கிறார்களோ, இப்போ என்ன சொன்னேன், வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுதே குலதெய்வத்தை, நம்ம படுக்கறைக்கு நுழையும் போது மகாலட்சுமியை, அதே போல் நாம் உணவு சாப்பிடும் அறைக்குள் இருக்கக்கூடிய அன்னபூரணியை மனசார நினைக்கணும், அன்னலட்சுமி எனக்கு உதவினியமானு. அப்பொழுது நாம் நிலைக்க துவங்கி விடுவோம். அதனால தான் சாப்பாட்டு தட்டுக்கு என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா வட்டில் அப்படின்வாங்க. அசல்ல சாப்பிட்றாத வட்டியில் சாப்பிடு அப்படின்றதுக்காக தான் அது பேர் வட்டில் அப்படின்னு. அப்பொழுது அவர் சொல்கிறார், அம்மா இவ்வாறு மகாலட்சுமியை நினைக்க நினைக்க செல்வம் பெருகப் போகிறது, இதை கேட்பவர்களுக்குமே செல்வம் பெருகும் என்று சொல்கிறார். இந்த தகவலை அறிந்தவுடன் வகுல மாளிகை அன்னை தன் மகன், அதாவது வெங்கடேஸ்வர பெருமாளுக்காக ஆகாசராஜனிடம் பெண் கேட்கப் போகிறார். அம்மா பத்மாவதியை உங்கள் பொண்ணை தாங்க அப்படின்ட்டு. உடனே இந்திரனுக்கு தகவல் தெரிந்து விடுகிறது. ஆஹா, வெங்கடேச பெருமாளே பூமியிலே வந்திருக்கிறாரே, இவருக்கு நாம் சென்று உதவணுமே அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஸ்வரனை காண இந்திரனும் அவரது மனைவியான இந்திராணி சுச்சி, மிக பெரும் தாய் கருணை. எப்போவுமே சுச்சி எனும் இந்திராணியை நினச்சிட்டா வீட்டில் அவ்வளவு சந்தோஷங்கள் பெருக ஆரம்பிச்சிடும், மகிழ்ச்சி பெருக ஆரம்பிச்சிடும், பொன்னாபரணங்கள் சேரும்னுவாங்க. ஓம் இந்திராணியை நமக, அம்மா இந்திராணி காப்பாத்து. அப்போது இந்த இந்திராணி என்ன செய்கிறாள், இவர் இருவரும் வருகிறார்கள். திருமணத்திற்கு உங்களுக்கு ஒரு வாகனம் தேவை, இந்தாங்க இந்த வெள்ளை ஐராவத யானையை வச்சுக்கோங்கன்னு தராங்க. யானையும் வந்துருச்சு. அடுத்தது உடனே விஸ்வகர்மா வருகிறார், உங்களுக்கு ஒரு பெரிய மாளிகையை கட்டித்தருகிறேன்னு ஒரு பெரிய மாளிகையை கட்டித்தருகிறார். மேலும் அங்கே அந்த ஏழுமலையான் வெங்கடேஸ்வரன் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு சிறப்பு உண்டு. அந்த ஆலயத்தில் எல்லாமே மாறிட்டு இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா?
அதாவது திருப்பதி ஏழுமலையான் ஆலயத்தில் திருப்பதி வெங்கடேஸ்வரனும் அவருக்கு அங்கே உண்டியல் இருக்கு பாருங்க, அந்த உண்டியல் இது ரெண்டுமே இடம் மாறாது. ஏன் அந்த உண்டியலுக்கு அப்படி என்ன சிறப்பு அப்படின்னா, அதுக்கு பின்னாடி வீர பங்காரு போகலட்சுமி அருளுகிறார். யாரெல்லாம் திருப்பதி ஏழுமலையானுக்கு ₹1 போடுறாங்களோ அவங்களுக்கு 1000 கோடி சேருவாங்க. அப்பேற்பட்ட ஒரு அந்த உண்டியலுக்கு ஒரு சிறப்பு. அந்த உண்டியலுக்கு அடியிலே நாம் யாரும் அறியாத வண்ணத்திலே ஒரு மிக பெரும் தனாகர்ஷண எந்திரம் உள்ளது. அதாவது அந்த ஸ்ரீ சக்கரம்ன்ற எந்திரம் உள்ளது. அதோடைய வலிமை பல கோடி சூரியனுக்கு ஒப்பானது. ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷியும் அவ்வந்திரத்தை பூஜிக்கிறார். அந்த எந்திரத்தை ஆதிசங்கரரும் பூஜித்துள்ளார். அனாதி கோடி காலமாக இருக்கக்கூடிய யந்திரம். அதனால தான் திருப்பதியை எப்போவுமே நம்ம வழிபட்டா ஏழுமலை வெங்கடேசனையும் நினச்சிக்கணும், மகாலட்சுமியும் மனதிற்குள்ள நினச்சிக்கணும். மனசார அப்படியே பொன்னாபரணங்களோட அந்த உண்டியல் இருக்கு இல்லையா, திருப்பதி உண்டியல், அப்பா எங்களுக்கு செல்வத்தை தரக்கூடிய திருப்பதி உண்டியலே நீங்கள் எனக்கு நல்லது செய்யணும்னு. இன்னொன்று இருக்கு, திருப்பதி ஏழுமலையான அந்த ஆலயத்துக்குள்ள படிக்கட்டுகளில் மணிபத்ரன் அப்படின்னு குபேரனுடைய அசிஸ்டண்ட், அவர் தாங்க உங்களுக்கு பணங்காசெல்லாம் தராரு, அந்த அசிஸ்டண்ட் அங்கே இருக்கிறார். எனவே திருப்பதி திருமலையை நினைக்கும் போது அந்த படிக்கட்டுகளையும் மனதிற்குள் தியானம் செய்துக்கணும். மனசுல தியானம் பண்ணாலே பெரும் பயன் கிடைக்கும். அப்பொழுது இவர் சொல்லுகிறார், குபேரனை அணுகுகிறார்கள். ஸ்ரீ சுகபிரம்ம மகர்ஷியுடன் குபேரனை அணுகும் பொழுது, அப்பா இது என்னோட பாக்கியம்பா அப்படின்னு சொல்லிட்டு 14 லட்சம் வராகன்களை குபேரன் தருகிறார். அந்த 14 லட்சம் வராகனும் குபேரன் எவ்வாறு கடனாக தந்தார் தெரியுமா? திருப்பதி பெருமாளே ஆசிர்வாதம் பண்ணி செய்து, இதை போல உனக்கு 3 மடங்கு செல்வம் பெருகட்டுங்கண்ணா அப்படின்றார். உனக்கு நல்லா இருப்ப சாமி நீ அப்படின்னு சொல்லி, உனக்கு இதை போல 3 மடங்கு செல்வம் பெருகட்டும்னார். 3 மடங்கு செல்வம் பெருகியது. தானே உருவாக்கிய செல்வத்தில் தானே சிறிதை கடனாக பெற்றுக்கொண்டார் திருப்பதி பெருமாள். அப்போ என்னன்னா, வெங்கடேசனுக்கு நாம் எதையும் தருவது கிடையாது, அவரே நம்மிடம் செல்வத்தை உருவாக்குகிறார். அந்த செல்வத்தில் ஒரு சிறு பகுதியை தனக்காக நாம் தருவதைப் போல நமக்கு ஒரு எண்ணத்தை உண்டு செய்கிறார், அவ்வளோதான். எனவே திருப்பதி ஏழுமலையான் அவருக்கு மாளிகை அமைந்து விடுகிறது. இந்த கதையை கேட்கும் உங்களுக்கும் திருப்பதி ஏழுமலையானுக்கும் அம்மா பத்மாவதிக்கும் எப்படி ஒரு பெரிய அரண்மனை உண்டாச்சோ, அந்த அன்னை மகாலட்சுமியின் பேரொரு கருணையினால, அதே போல உங்களுக்கும் இப்போ வாழ்க்கையில் ஒரு பெரிய மாளிகை, வண்டி, வாகனம், எத்தனையோ தேவைகள், தேடல்கள்லாம் இருக்கும். அத்தனையும் நிறைவேற அந்த கோவிந்தன் ஏழுமலையான் வெங்கடேசன் அருளப்போகிறான். உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் தான். அப்பொழுது ஒவ்வொரு வினாடியும் நாம் ஏழுமலையானை பற்றி பேச வேண்டும், நினைக்க வேண்டும், அவரோட ஒரு ரூபத்தை தியானம் செய்ய வேண்டும். அப்படின்னாலாம் உங்களுக்கு என்றைக்கோ ஏதோ பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கீங்க, அதனால தான் இப்போ இதை கேட்டுட்டு இருக்கீங்க. எனவே உங்களுக்கான நல்ல நேரம் துவங்கிவிட்டது. ஏழுமலையான் வெங்கடேசன் ஸ்ரீனிவாசன் அருள் எங்கும் பெருகட்டும். சிவ 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 சிவ.